அடுத்த important property to be studied about d block elements, important property கேள்வி கேட்பாங்க, that is to be noted, magnetic behavior of d block elements, magnetic behavior of d block elements as well as their compounds. இப்போ magnetic behavior னா ஜெனரலா நம்ம magnetic behavior னா capacity to be attracted by the magnet அப்படினு சொல்லுவோம். magnetic material அப்படினு சொன்னா capacity to be attracted by the magnet. magnetனாலே அதுல ரெண்டு போல் இருக்கும், நார்த் போல் சவுத் போல். அப்ப எப்படி எலக்ட்ரிக்கல்ல ரெண்டு எண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்றோமோ, மேக்னெட்ல ரெண்டு எண்ட் வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல். இங்க போல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இருக்கும். இப்போ இது ரெண்டும் மேக்னெட்டிக் பிஹேவியர். based on magnetic behavior, materials are divided into three types. முதல்ல வந்து paramagnetic, paramagnetic. ரெண்டாவது diamagnetic, ஏற்கனவே பார்த்துக்கோம், just to revise, but it has to be noted. மூணாவது ferromagnetic. இன்னும் ஒரு இந்த லாஸ்ட் டூ டைப்ஸும் பர்டிகுலரா வரும். ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக், ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். paramagneticனா capacity to be attracted by magnets, capacity to be attracted by magnets, அதுக்கு பேர் paramagnetic. If a material is attracted by magnet, it is called paramagnetic. For example, iron is a paramagnetic system. Iron is a steels are paramagnetic systems. Diamagnetic na capacity to be repelled by the magnet, capacity to be repelled by the magnet. Some materials will be repelled by the magnet. அது வந்து ரிப்பல் ஆகும், அட்ராக்ட் ஆகும், ரிப்பல் ஆகும். ஆனா it should not be attributed to the pole strength. நம்ம ஏற்கனவே படிச்சோம், like poles repel each other, opposite poles attract each other அப்படின்னு சொன்னா, ரெண்டு ஒரு மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட்டை ஒரு இடத்துல உடைச்சோம்னா இங்க சவுத் போல இருந்து இமிடியேட்டா இது நார்த் போல மாறிடும். இது வரை இங்க ஸோ எண்டில் நார்த் போலும் சவுத் போலும் இருக்கு, நடுவில் மேக்னெட்டை உடைச்சோம்னா மறுபடியும் சவுத் போலும் நார்த் போலும் ஜெனரேட் ஆயிடும். அப்பதான் அது சேரும். நீங்க நம்மளாவே உடைச்சு விட்டு எதிர்த்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா we can feel the repulsive force. உடைச்சோம்னா உடைச்ச சைடுல ஒட்டிக்கும், எதிர்த்த சைடுல ஒட்டாது. So immediately it is generated. அது மேக்னெட்டுக்குள்ள உள்ள ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஜெனரலா to be attracted by magnets, to be repelled by magnets. If it is paramagnetic, if it behaves like iron, ferromagnetic. If it aligns in a direction opposite to that of iron, antiferromagnetic. So இது ரெண்டு அலைன்மெண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுல எப்படி அலைன் ஆகுது, முதல்ல அட்ராக்ட் ஆனா தான் அலைன்மெண்ட்டே, அட்ராக்ட் ஆன பிறகுதான் அலைன்மெண்ட்டே. ஸோ இது ரெண்டும் நமக்கு தேவை. இப்போதைக்கு paramagneticum diamagneticum. Paramagnetic materialனா systems with unpaired electrons show paramagnetic behavior. Systems with unpaired electrons show paramagnetic behavior. Systems with paired electrons show diamagnetic behavior. If a system is for இந்த மாதிரி வச்சுக்கோ, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s2 3d1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லை ஜென்ரலாகவே ns2 n-1 d1 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். இது இங்கே வந்து பேர்டு, இங்கே அன்பேர்டு. ஏற்கனவே இதுதான் இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால பராமேக்னெட்டிக்காக இருக்கலாம். இதுவே சும்மா வச்சுக்கோ d2ன்னு எழுதும் கான்ஃபிகரேஷன், ns2 n-1 d2. இப்போ ஈவன் நம்பரா நமக்கு பார்த்தோன்னே தெரியும், பேர்டுங்கிற மாதிரி தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம திருப்பி எழுதணும். n-1 dல 5 ஆர்பிட்டல் இருக்கு, அப்போ கூட அது அன்பேர்டா தான் இருக்கு. dல 5 ஆர்பிட்டல். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டே வந்தா கூட 6 வரைக்கும் போடுறோம். 6 வரைக்கும் போட்டோம்னா இப்படி போடும். இப்போ இந்த இன்னும் 4 more unpaired electrons are there. Unpaired electron இருக்கிற வரைக்கும் paramagnetic behavior இருக்கும். ஸோ இல்லைன்னா சில சமயம் ns2
n minus 1 இப்படி கூட ஜெனரேட் பண்ணலாம். paramagnetic behavior improve ஆகும். paramagnetic behavior improve பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது paramagnetic behavior is measured by means of a property called magnetic moment. magnetic moment அப்படினா momentனா physicsல நம்ம படிச்சிருக்கோம். moment equal to force into distance. moment equal to force cross distance. force cross work done க்கு force into distance தான், moment க்கு force into distance தான். ஆனா work done ங்கிறது scalar quantity, moment ங்கிறது vector quantity. dot product cross product னு vector படிப்போம். F cross D is called moment. அப்ப magnetic force into distance between the poles. அல்லது if a magnetic pole strength, if a magnetic pole moves through a distance, that is called magnetic moment. So magnetic moment ஓட யூனிட் வந்து இத முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது போர், அதனால அவர் பேர்லயே போர் மேக்னெட்டான். So magnetic moment ஓட யூனிட் வந்து போர் மேக்னெட்டான். higher the Bohr magneton, better is the paramagnetic behavior. higher the Bohr magneton, better is the paramagnetic behavior. lower the Bohr magneton, poor is the paramagnetic behavior. If Bohr magneton equal to 0, the system is diamagnetic. அதுதான் மெத்தடு. ஆனா இது இப்ப இத்தனை நேரம் சொன்னது நம்ம வந்து அன்பேர்டு பேர்டு எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் can be expressed in terms of this property n into n plus 2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் n into n plus 2. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மியூன்னு குறிச்சிருப்பாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ரிப்போர்ட்டட் as mu. mu is given by the formula, இது டைரக்டா from the number of unpaired electrons. From the number of unpaired electrons. If the system contains, so mu equal to root of n into n plus 2 Bohr magneton. Bohr magneton பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். Bohr magneton is nothing but அதோட யூனிட் bm னா Bohr magneton. So mu equal to root of n. For example, if a system contains only one unpaired electron, if a system contains only one unpaired electron, அதுக்கு வந்து 1 into 3, 1 plus 2 3, root 3 equal to 1.732 Bohr magneton. இது மாதிரி number of unpaired electrons வச்சு நம்ம வந்து Bohr magneton சொல்லலாம். higher the Bohr magneton, higher is the magnetic behavior. So magnetic behavior titanium 3 plus is paramagnetic. higher the value idu. So that is to be noted with respect to system. இப்போ நான் unpaired electrons இல்லன்னு வச்சிருந்தா அப்போ one of the zero இது வந்து 0 ஆயிடும். D10 configuration கம்பேர் பண்ணுவோம். If the system has the electronic configuration in general ns2 n minus 1 d10, ns2 n minus 1 d10. So outer orbital s orbital ரெண்டு எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். இன்னர் ஆர்பிட்டால 5 ஆர்பிட்டால் இருக்கும். 3 4 5, அஞ்சுலயுமே ரெண்டு அப்படியே இருக்கு. முடிஞ்சு போச்சு. இருந்ததுன்னா இதுல ஏகப்பட்ட எலக்ட்ரான் இருக்கு, ஆனா ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் கூட இல்ல. அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் equal to 0. 0 into anything, 0 plus 2 0, root of 0 0. So Bohr magneton 0 Bohr magneton. அப்ப D10 configuration இருந்ததுன்னா the material will be diamagnetic. D10 configuration இருந்ததுன்னா material will be diamagnetic. So அதை தவிர இதைத்தான் completely filled, partly filled ன்னு சொல்லுவாங்க. So the magnetic behavior is based on the number of unpaired electrons. அதுக்கப்புறம் if it has magnetic property, அதுக்கப்புறம் whether it aligns in the direction as that of iron. எப்போதுமே அயனை தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா iron is the most magnetic material. iron is attracted by magnet. அதனால அயனை பேஸ் பண்ணி அயன் போற டைரக்ஷன்லயே அலைன் ஆனா அதுக்கு பேர் ஃபெரோமேக்னெட்டிக். அயன் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா அலைன் ஆனா அதுக்கு பேர் ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக். ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக். ஸோ இதெல்லாம் these are the effects magnetic compounds to be noted with respect to D block elements. Lastly,
alloy formation, complex formation பத்தி பார்த்தோம். Alloy formation, what are meant by alloys? Alloys are homogeneous mixtures of metals, homogeneous mixtures of metals with metallic or non-metallic impurities. Homogeneous, முதல்ல ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். Difference between the mixture and compound. Compound has specific formula, components are in fixed proportion, mixture can be prepared in any proportion. அதனால தான் நம்ம ரெகுலரா மிக்சர்னே வச்சிருக்கோம். எடிபிள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு மிக்சர். ஆனா மருந்து மாத்திரை காம்பவுண்ட், மாத்திரையில ரெண்டு வகை இருக்கு, மிக்சர் இருக்கு, காம்பவுண்ட் இருக்கு. மிக்சர்னா நம்ம இஷ்டத்துக்கு மருந்தை இஷ்டப்படி கலக்கி ஊத்திக்கலாம். காம்பவுண்ட்னா அது கொடுத்து அந்த இதுதான் கொடுக்க முடியும். அதுவும் காம்பவுண்ட்னா கரெக்டா இவ்வளவுதான் எடுத்துக்கணும்னா இவ்வளவுதான் எடுத்துக்கணும். ஒரே டைம்ல எல்லா மாத்திரையும் எடுத்துக்கவும் முடியாது. தட் இஸ் டு பி நோட். So mixtures can be prepared. Here alloys are mixtures. So alloy formation, இப்ப D block elements பூரா the added atom எப்படி mixture formationக்கு இது enable ஆகுது அப்படின்னா because of the vacant d orbital, the other metal or non metal அதோட எலக்ட்ரான் வந்து இந்த வேக்கண்ட் இதுல இருக்கும். இல்லாட்டினா இதுல எம்டி ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். அந்த கேப்ஸ்ல வந்து அதர் மெட்டல் ஆட்டம் இன்க்ளூட் ஆயிடும். அதுக்கு காமன் எக்ஸாம்பிள் மெர்க்குரி அலாய்ஸ். மெர்க்குரி அலாய்ஸ்க்கெல்லாம் பேரு ஹமால்கம், மெட்டல் ஹமால்கம் அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் அமால்கம் is used as the catalyst, zinc amalgam is used as the catalyst அப்படின்னு சில இடத்துல படிப்போம். zinc amalgamனா என்னத்தோன்னா zinc mercury, amalgamல இருந்து வந்துதான் G mercury, zinc mercury. அப்ப மெர்க்குரிக்கு இன்னொரு நேம் quicksilver, மெர்க்குரிக்கு இன்னொரு நேம் quicksilver. மெர்க்குரி இப்பதான் பார்த்தோம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், ஜின்கோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்ப மெர்க்குரி quicksilverனா it acquires fluidity. மெர்க்குரி is a liquid metal. ரெண்டு கேலியம் ஒரு liquid metal, மெர்க்குரி ஒரு liquid metalனு பார்த்தோம். liquid metalனாலே liquidனாலே flow ஆகும். அப்ப mercury flows and occupies the empty spaces of zinc. Occupies the empty spaces of zinc, or in general any metal அதோட empty spacesல போய் mercury ஒட்டிக்கும். அதனால தான் metal amalgam ஈஸியா வருது. இல்லாட்டினா காப்பர் ஜிங்க் brass எடுத்துனோம்னா brass is an alloy of copper and zinc னு பார்த்தோம். So interspecies crystal latticeல உள்ள ஒரு crystal latticeல உள்ள ஒரு கேப்ல இன்னொரு ஆட்டம் போய் ஒட்டிக்கும். அதுக்கு பேர் அதுவும் சான்ஸ், அது ரெண்டாவது சான்ஸ். So these are the two important parameters. Vacant d orbitals, availability of crystal lattice space for அப்படினா என்ன அர்த்தம்? ரெண்டு ஆட்டம் போடுறோம். இந்த மாதிரி எப்ப எத்தனை ஆட்டம் போட்டாலும் அந்த ஆட்டத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். எவ்வளவுதான் க்ளோசஸ்ட் நீங்க இப்படி ஒரு டைரக்ஷன் இப்படி இந்த மாதிரி போட்டா கூட இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த சைஸுக்கு ஒரு ஆட்டம் போக முடியும்னா அங்க போய் அதை ஒட்டின்றும். So that is to be noted. It is always to be. அதனால என்ன ஆட்டம்ஸ் பக்கத்துல டச்சிங் ஆட்டம்ஸ் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்பேஸ் வந்து டி ஆர்பிட்டாலுக்கு சஃபிஷியன்ட். ஸோ இன்னொரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து இன்னொரு மெட்டல் வந்து இதுல வந்து ஒட்டிக்கும். அந்த மெத்தட்ல alloy formation is favored. So d block elements are characterized by alloys. இப்போ இண்டிவிஜுவல் சிஸ்டம் படிக்கும் போது கூட அலாய்ஸே சேர்த்து தான் படிப்போம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஸ்டடீஸ் வரும்போது இண்டிவிஜுவல் மெட்டல்ஸ் காப்பர்னு எடுத்துட்டா காப்பர் மெட்டலர்ஜியை பூரா பண்ணிட்டு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு கடைசியா காப்பர் அலாய்ஸும் கொடுப்பாங்க. குரோமியம் அப்படின்னா குரோமியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஓரு எல்லாத்தையும் சொல்லிட்டு யூசஸ் சொல்ல முன்னாடி குரோமியத்தோட அலாய்ஸையும் சேர்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ். ஸோ அலாய்ஸ் form a critical role in the D block elements to be noted.